Hi friends, how to cook சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீல் மேக்கர் கிரேவி. மீல் மேக்கர் கிரேவி வீட்லயே நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல நல்ல காரசாரமா எப்படி செய்ய போறோம்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த டிஷ் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள போய்ட்டு நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிடுங்க. கூடவே வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் மீல் மேக்கரை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த மீல் மேக்கரை சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு இந்த தண்ணி வந்து கொஞ்சம் பபிள்ஸ் வர அளவுக்கு வரட்டும். பாருங்கள், இப்போ வந்துருச்சு. இப்போ நான் மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கினேன். இது கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் வேகட்டும். இது வெந்துச்சுன்னா கொஞ்சம் பெருசாகும். இந்த தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம ரெண்டு பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் ரெண்டு பீஸா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த டிஷ்ஷு மீல் மேக்கர் டிஷ்ஷு ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு முறை வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 2 வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். பச்சை மிளகா ஒன்று சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. நீங்கள் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 4 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். 2 தக்காளியை 2ஆக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு இஞ்சி, இதெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இப்போது நம்ம ஒரு பேனில் செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, சோம்பு, லவங்கம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் நான் ஒரு வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாவை நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது நல்லா கிளறி விட்டு வெங்காயம் கலர் மாறினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போது நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கொஞ்ச நேரம் கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போது நான் இந்த ஸ்டேஜில் மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் பொடி, நான் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன் எடுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகு பொடி 1 ஸ்பூன். நான் இன்றைக்கி சிக்கன் குழம்பு மசாலா 1.5 ஸ்பூன் எடுக்கிறேன். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக. சீரகப்பொடி, தேவையான அளவு உப்பு. இப்போது நம்ம இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கலந்து விட்டதும் எவ்வளோ சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்னு. கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன், பச்சை வாசனைலாம் போகட்டும்ன்ட்டு. இது நல்லா கொஞ்ச நேரம் நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், மேலெல்லாம் எண்ணெய் திரிஞ்சிருச்சு. இப்போ நான் மீல் மேக்கரை ஆட் பண்ணிடுறேன். ரொம்பவே சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீட்டில் செஞ்சு பார்த்தேன், ரொம்பவே நல்லா வந்துச்சு. நீங்களும் மீல் மேக்கர் கிரேவியை ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போது கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சி. இது வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நானும் வீட்டில் செஞ்சு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருந்தது. நீங்களும் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.